ரைட். அப்போ கொப்பி வந்து ரெண்டு இதில் இருக்குது. ஒன்று ஒரு குட்டி பாக்ஸ் 1 மில்லிமீட்டர் சைஸ்லையும் மாறுறது, ஒரு குட்டி பாக்ஸ் 2 மில்லிமீட்டர் சைஸ்லையும் மாறுறது. மற்றது சில பிராண்ட் கொப்பி தான் அந்த லைன் எல்லாம் சாப்பா இருக்கும். அப்படி நல்ல லைன் சாப்பா இருக்கிற கொப்பியில பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்ல பொதுவா முதல் கட்டம் உங்களுக்கு என்ன கொஞ்சம் ஒரு ஃபேமிலியர் இருக்காது கிராஃப்கள் இருக்கிற இதுகள். ரெண்டபடியா முதல் கட்டம் வந்து நீங்க ஒரு பாக்ஸ் 2 மில்லிமீட்டர் இருக்கிறத வேண்டி கீறிட்டு பிறகு ஒரு ஏரியாவே பெரிய கொப்பி வேண்டாம ஒரு 120 பேஜ் அதில் முதல் கட்டம் வேண்டி அது முடிஞ்ச பிறகு இப்போ இந்த அடுத்த கட்டம் பண்ணுறத 1 மில்லிமீட்டரில் பண்ணுறது நல்லம். எது என்னவோ உங்களுக்கு ஸ்கூலில் டீச்சர் என்ன சொல்லினமோ அதன்படி செய்து கொள்ளுங்க. ஏன் முதல் கட்டம் 2 மில்லிமீட்டர் வண்டி போட்டு பிறகு 1 மில்லிமீட்டர் பண்ணுறது பொதுவாக சொல்றதுண்டா, தொடக்கத்தில் பிள்ளைகளுக்கு உண்மையா இதுதான் அக்யூரேட் ஆனது. ஆனா இதுல அந்த புள்ளிகளை சூஸ் பண்றது எல்லாம் பிள்ளைகளுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸா இருக்கும். தொடக்கத்தில் என்ன செய்யறேன்னு தெரியாம அதால வந்து முதல் இத வேண்டது அட்வைசபிள் இல்லை முதல். ஆனா இதுதான் உண்மையா உள்ளதுக்கு மிக திருத்தமானது. அப்ப உங்களுக்கு சில பிரச்சனைகள் இப்படி ஒரு பிரச்சனைக்கு இதாலான இப்படி செய்கிறோம்ன்ற சில விஷயங்கள் இதுல உங்களுக்கு விளங்கும், இதுல விளங்காது. ஏன்னா எல்லாம் குட்டி குட்டி பட்டியனைக்கு எல்லாம் உண்டு மேல தான் இருக்கு உங்களுக்கு. அதால முதல் தொடக்கத்துல இதுல பாவிக்கிறது பெட்டர். ஆனா உண்மையிலேயே இதுதான் மிக திருத்தமானது. இது என்னவோ ஸ்கூல்ல டீச்சர் என்ன சொல்லிடணுமோ அதன்படி நீங்க வேண்டி செய்து கொள்ளுங்க அந்த இது. ரைட். இப்ப இதுல பார்ப்போம். இப்ப பொதுவா நாங்களே கிராஃப் கீறி காண்றோம்டா, இப்ப நாங்க ஒன்று ஒரே ஒரு ரீடிங்ல இருந்து காணலாம். நான் சும்மா ஒரு ப்ராக்டிக்கலை வச்சுக்கொண்டு காய்ச்சி கொண்டு போறேன்னா அதுல இருந்து காய்ப்போம். உங்களுக்கு முதலாவதா நீங்க செய்யற ப்ராக்டிகலையும் நான் சொல்லி கொண்டு போறேன். அப்ப ஒரு விசை திருப்பத்தை சமப்படுத்தின ஒரு ப்ராக்டிகல் தான் உங்களுக்கு முதலாவது வரும். அதாவது மீட்டர் கோடுண்ட சமப்படுத்தி நான் கிராஃபு கேட்டதை மட்டும் சொல்லி கொண்டு போறேன்னா பேருந்து அந்த படிக்க விளங்குன்னு அந்த விஷயம். ஒரு மீட்டர் குழந்தை ஒரு கத்தியோரத்தில் வச்சா என்னது ஒரு சரியான இடத்துல வச்சா அது சமப்படுத்தப்படும். அந்த சரியான இடம்ன்றதை ஈர்ப்பு மையம்னு சொல்றோம் நாங்க. இப்போ இந்தியாவிலே ஒரு துணி பேர் கட்டி தொங்க விட்டா என்ன அது இந்தியாவில் கவுண்டு விழுந்தோம். கவுண்டு விழாமல் இருக்கணும்னா பொருத்தமான இடத்துல இந்தியாவிலே ஒரு துணி வண்டை தொங்க விடணும். அப்படி இருக்க இங்க தொடர்பு வந்து என்ன இந்த M1 L1 M2 L2க்கு ஈக்குவலா இருக்கும். இதை வச்சுக்கொண்டு நான் கதைச்சு கொண்டு போறேன். இப்ப நான் பரிசோதனை செய்ய இந்த L1 மாத்தி மாத்தி தான் செய்யறேன்னா நான் மாத்துறது L1. அப்ப அந்த L1ன்றது என்ன எக்ஸ் அச்சுல வரணும். அப்ப L1 எக்ஸ் அச்சுல வரணும்னா என்ன L2 y அச்சுல வரணும். அப்ப L2 சமன் M1 M2 வந்து போட்டு எழுதுவோம். அல்லது நான் இதைத்தான் மாத்துறேன்டா L2 மாத்துறேன்டா அதாலே என்ன உண்மையா L2 கூட்டி போட்டேன்னு வைப்பேன். கொஞ்சம் கூட்ட இஞ்சால கவலை வலிக்கிட போகுது. இஞ்சால கவலாம இருக்கணும். இதை கொஞ்சம் இஞ்சாலே இறக்கினா தான் சாத்தியம். இப்ப நான் முதல் L2 மாத்துறேன் அதாலே என்ன L1 மாத்த வேண்டி வரப்போம். அப்ப நான் முதல் மாத்தினா சாரா மாறி ரெண்டா என்ன இது எக்ஸ் அச்சில வரும். அப்ப அந்த சிச்சுவேஷனை நான் எழுதுறேன். ரெண்டா என்ன அப்ப L1 சமன் M2 M1 இன்டு L2. அப்ப இப்ப நான் என்ன வரைவு போறேன்டா இதை எக்ஸ் அச்சிலையும் இதை y அச்சிலையும் எடுத்து கீறப்போறேன். அப்ப அந்த வரைவு என்னன்னு சொல்லுவோம்டா L1 versus L2 கிராஃப். நான் தமிழ்ல கூட எப்படி எழுதின என்ன பிரச்சனை தமிழ்ல எழுதிக்க சில வேலை இந்த முன்னோப்பின்னுக்கு வர்றதுல மாறுபடுறது. பதிலுமாக இப்படி வேர்சஸ் போட்டு இங்கிலீஷ்ல எழுதி கொண்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. அப்ப இப்படி எழுதிக்க முன்னுக்கு வர்றது YHல வர்ற விஷயம் முன்னுக்கு வரணும், பின்னுக்கு வர்றது XHல வர்ற விஷயம் பின்னுக்கு வரணும். இந்த தமிழ்ல கொஞ்சம் மாறி மாறி வர்றது. அப்ப அது சில தேவையில்லாத குழப்பம் வரும். அப்ப அதுல அந்த கிராஃபின் ஹெடிங் போர்டுக்கே எப்படி இங்கிலீஷ்ல எழுதி கொண்டீங்கன்னா ஒரு சொல்லியும் இல்லை அந்த விஷயம். ஒரு கிராஃப் கிடைக்க அதுக்கு மேலே ஹெடிங் போடும் அந்த விஷயம்.
முன்னுக்கு போடுறது YHல என்னன்றது, அடுத்ததாக வர்றது XHல என்னன்றது. L1 versus X2 கிராஃப், L2 கிராஃப். இப்போ இது கிராஃப் இருக்கு, ஹெடிங் போட வேண்டிய விஷயம். சரி, அப்போ நீங்கள் என்ன மாற்றி 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 செய்ய போறீங்க. அப்போ என்னோட செட் ஆஃப் டேட்டா இருக்கும். இதில் எழுதி போடுறேங்க. இப்போ என்னிட்ட இருக்கிற டேட்டா நான் என்னென்னத்தை மாற்றி எடுத்தினான், L2. L2க்கும் L1க்கும் எனக்கு ஒரு செட் ஆஃப் டேட்டா இருக்கு. இப்படி செட்டா இல்லாம ஒரே ஒரு டேட்டா வச்சுக்கொண்டு நான் என்ன காணலாம். ஏன் இதுல இது தெரிஞ்சது நீ M1 தெரிஞ்சது நீவும் M2 தெரியாத நீ வேண்டா, ஒரே ஒருக்கா பேலன்ஸ் பண்ணி போட்டு நான் என்ன L1 பொறுமதி, L2 பொறுமதி, M1 பொறுமதி போட்டு விட்டேன், M2 பொறுமதி வேற. அது ஒரு மெதட். இன்னொரு மெதட், நாங்கள் இப்படி எங்கள்கிட்ட ஒரு செட் ஆஃப் டேட்டா இருக்குது. ஒவ்வொரு முறையும் நான் இந்த L1 L2 பொறுமதி மற்றது M1 போட M2க்கு பொறுமதியல் வரும். அவ்வளோத்தையும் கூட்டி எத்தனை இருக்கோ அத்தனையால பிரிச்சு விட்டா வேற. பவிஷனாக்கு ஏதோ சவுண்ட் பிரச்சனைன்னு நினைக்கிறேன். ரைட், ரெக்கார்டிங் போறானே பார்ப்போம். ரைட் ரைட் அப்ப என்ன, ஒன்று ஒரே ஒரு ரீடிங்கை வச்சுக்கொண்டு பார்க்குற சொன்னேன் நான். இன்னொன்று கிணதிரம் இருக்குது. அப்ப இம்முக்கு கிண பொறுமதியில கண்டு போட்டு சராசரி காண்றது ஒரு மெதட். இன்னொரு மெதட் விரைவு காண்றோம். இந்த மூன்று மெதட்லையும் காண்ற இது M2 பொறுமதி காண்றோம். மூன்று மெதட்லையும் காண்ற M2 பொறுமதி எது திருத்தமா இருக்கும், அல்லது ஏதாவது ரெண்டு முறை கிட்டத்தட்ட ஒரே திருத்தம் தானே. சொல்லுங்க பாப்போம். மெசேஜ் பண்றதுமாக சொல்ற சோமன் நினைக்கிறேன். மூன்று மெதட் சொன்னான். ஒன்று நேரடியா ஒரே ஒரு ரீடிங்ல இருந்து காண்றோம். சும்மா எழுதிடுவேன். ஒரே ஒரு ரீடிங், இது L1 L2 M1 வச்சுக்கொண்டு ஒரே ஒரு ரீடிங். ரெண்டாவது ரீடிங் M2க்கு வந்து நான் கன சராசரியில கண்டு அதுண்ட ஆவரேஜை காண்றேன். மூன்றாவது மெதட் நான் கிராஃப் குறி காண்றேன், கிராஃப்ல இருந்து காண்றேன். இந்த மூன்று மெதட்ல இருந்தும் நான் M2 கண்ட பொறுமதி எல்லாம் ஒரே திருத்தம் தானா, அல்லது சிலது திருத்தம் கூடவா, இது பெஸ்ட்னு சொல்றீங்க அப்படியா? இதா மெதட் சொல்லுங்க பாப்போம். இல்லை, நான் சொன்னதை இதன் விளங்காட்டி கிளங்க இன்னும் விளங்கியில்லைன்றது.
ரைட். இது நீங்க செகண்ட் மெத்தட் தான் உங்களுக்கு பெஸ்ட்ன்னு சொல்லி இருக்கிறேன். ரைட், பார்ப்போம். மற்ற ஆக்களை என்ன சொல்லிடுறேன் என்னன்னு பார்ப்போம். சரி, பார்ப்போம். உள்ளதுக்கு அக்யூரேட் குறைஞ்ச மெத்தட் முதலாவது. அதுல ஒருத்தருக்கும் பிரச்சனை இருக்கான்னு நினைக்கிறேன். இந்தபடி அதை நாங்க தவித்துக் கொள்ளணும். இந்த 3 மெத்தட்லையுமே ஒரே ஒரு ரீடிங்கை மட்டும் வச்சுக்கொண்டு காண்றோம். அது பெரிய அளவில் பிள்ளைங்க, அப்ப அது பெரிய அளவில் எனக்கு எரர் வரும். அப்ப உள்ளதுக்கே worst மெத்தட் வந்து இது. அப்ப இதை நான் தவித்துக் கொள்ள வேண்டிய விஷயம். இது ரெண்டுக்கையும் பார்த்தோம்டா உண்மையா கிட்டத்தட்ட ஒன்றுதான். ஆனா இந்த அவரேஜ் காண்ற இதுல பார்க்க கிராஃப் கீற மெத்தடு தான் நாங்க கூட முக்கியத்துவம் கொடுப்போம். ஏனண்டா நீங்க ஓஎல்லுக்குள்ளேயும் கிராஃப் கீறி இருப்பீங்க. அது என்னென்று புள்ளி எடுத்து கீறினீங்கன்னா என்ன, சமன்பாட்டுல உங்களுக்கு ஒரு சமன்பாடு இருக்கும். சமன்பாட்டுல இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். இதுக்கு போடுவியல், இதுக்கு போடுவியல் போட்டு கீறுவியல். ஆனா இங்க நாங்க ரியலா பிராக்டிகல் செய்து காண்ற வேல்யூஸ். அப்ப ரியலா பிராக்டிகல் செய்ய கட்டாயமாக வலு வரும். நீங்க ஓயிலுக்குள்ள சமன்பாட்டுல போட்ட மாதிரி 100% பெர்ஃபெக்டான கோஆர்டினேட் பாயிண்ட்ஸ் வந்து எங்களுக்கு எல்லாம் கிடைக்காது. நாங்க ஒவ்வொரு ரீடிங்லயுமே கட்டாயம் எரர் வரும். எரர் என்னென்று வருது, நாங்கள் ஒவ்வொரு அந்த மெஷர்மெண்ட் எடுக்கிறதும் பாவிக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட் ஒன்றும் 100% அதாவது கூடின டெசிமலுக்கு இன்ஃபைனைட் டெசிமலுக்கு அக்யூரேட்டான ரீடிங் எடுக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்டுகள் இல்லை. அது ஒரு ஃபைனைட் டெசிமலுக்கு தான் அக்யூரேட்டா ரீடிங் எடுக்கக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட். அப்போ அது எவ்வளவுக்கு அக்யூரேட்டோ அதுக்கேற்ற மாதிரி என்ன அந்த எரர்கள் வரப்போகுது. அடுத்தது அந்த ப்ராக்டிக்கலை ஹேண்டில் செய்கிறாள், அல்ல அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை ஹேண்டில் பண்ணுறாள், எவ்வளவு அக்யூரேட்டா அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை ஹேண்டில் பண்றாருன்றதை பொறுத்து எரர்ஸ் வேணும். இப்படி எல்லாம் இருக்கிறதால எங்களோட ஒவ்வொரு மெஷர்மெண்ட்லையும் அங்க கணக்கு எரர் அங்க வரத்தான் போகுது. அப்ப அதால நான் கனதரம் ரீடிங் இருக்க ஒவ்வொன்று கொஞ்சம் கொஞ்சம் மாறி மாறித்தான் பிறப்போம். அப்ப அவரேஜ் எடுத்து செய்ய இதோட ஒப்படைக்க இது எவ்வளவோ பெட்டர் தான். அதிலும் பார்க்க இதுதான் பெட்டர். முதலாவது ஒப்படைக்க ரெண்டாவது பெட்டர், இது இன்னும் பெட்டர். ஏனென்றா நாங்கள் இந்த பாயிண்ட்ஸுகளை பிளாட் பண்ணிக்க முதல் பாயிண்ட்ஸுகளை பிளாட் பண்ணி போட்டு தான் இப்போ இந்த கிராஃப் தர போறோம். சும்மா காட்டுறோம். நெஞ்சால உண்மையா பாயிண்ட்ஸை கீறி போட்டு தான் லைன் கீற போறோம். நான் சும்மா கண்ட பாட்டுக்கு கீறி போடுறதுனால நான் சும்மா ஒரு லைனை கீறி போட்டு அதுல வந்து பாயிண்ட்ஸை மார்க் பண்ணி காட்டி விடுறேன். நான் கீறின வர வேண்டிய லைன் இப்படிதான் வரணும் பண்ணி வைப்போம். அப்ப இதுல பாயிண்ட்ஸ் வந்து மார்க் பண்ண போறேன். பாயிண்ட்ஸ் மார்க் பண்றதுக்கு சில மெத்தட் இருக்குது. இப்படித்தான் பாயிண்ட்ஸ்கள் மார்க் பண்ணணும்.
நான் சும்மா சில விஷயங்களை பாயிண்ட்ஸை காட்டுறேன். ஒரு புள்ள இந்த இப்படி பாயிண்ட் மார்க் பண்றான்னு பார்ப்போம். இன்னொரு புள்ள நான் சரியா இந்த இப்ப இந்த பாயிண்ட்லேன்னு சொல்லிடுறேன், சும்மா தான் மார்க் பண்ணிக்கிறேன்னா இப்போ இந்த பாயிண்ட்டுக்கு வருவோம். இந்த கோஆர்டினேட்டர் பற்றி இப்போ பார்க்கலையா, சும்மா தான் மார்க் பண்றேன். இன்னொரு புள்ள இப்படி மார்க் பண்றான், இன்னொரு புள்ள இப்படி. இதுல 4 விஷயமா காட்டியிருக்கேன். 1 2 3 4. ஒரு பாயிண்ட் ஒன்று பிளாட் பண்ணிக்க நீங்க ஓயிலுக்குள்ளேயும் இப்படி எல்லாம் கீறியிருப்பீங்க. எப்படி பிளாட் பண்றீங்க, இது பெஸ்ட் ஏன்? எல்லாம் உண்டு தானே. ரைட், ஒரு ஆள் ஆன்சர் பண்ணிக்கலாம். மிச்சாக்கள் சரி பாப்போம். உண்மையா இதுதான் உள்ளதுக்கு பெஸ்ட் மெத்தட். அதாவது நான் மார்க் பண்ற ஒரு மெல்லிய டாட், வெளியில ஒரு வட்டம். இதுல பார்ப்போம். இப்ப நான் ஒரு பாயிண்ட் ஒன்று மார்க் பண்ண போறேன்டா, இந்த சூமுக்கு ஏற்ற மாதிரி மாறும். நான் சும்மா ஒரு லெவல்ல வச்சு கதைக்கிறேன்னா, இப்போ இது நான் சூம் லெவலில் மாற்ற மாறிடும், அது ஆப்பில் உள்ள பிரச்சனை. அப்போ நான் சும்மா ஒரு லெவலில் வச்சு கதைக்கிறேன். இப்போ வந்து மாத்திரம்னா போய் அதை போய்ட்டு கன்ஃபியூஸ் ஆகப்படாதான். கொஞ்சம் பொறுங்களாம் வார. ரைட், வந்துட்டு ரைட். இப்போ இந்த இது இப்படி மார்க் பண்ணி போட்டு வெளியில சுத்தி வேற ஒரு வட்டம் போடுறது, இதுதான் வளமை. ஏன் அப்படி என்றா, நாங்கள் லைன் அது கீரைக்க இதுக்குள்ளால போவோம், இதுக்குள்ளால போகலாம், போகாம விடலாம். நீங்களே இது பெருசா செட் பண்ணிட்டீங்களா, இப்படி பெருசா செட் பண்ணிட்டீங்கன்னா சரியா இந்த பாயிண்ட் அதன்றதை எங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ண சிக்கலா இருக்கு. அப்ப அதால எங்களுக்கு விலை அக்யூரேட்டா இதுதான் தெரியறதுக்கு ஒரு சின்ன டாட், அந்த சின்ன டாட் டக்குன பார்த்தா தெரியாதுன்றதால இந்த வெளியில வட்டம் போடுறோம். இப்ப என்ன பர்பஸுக்காக செய்யணும்னா விளங்கி கொள்ளுவோம். நாங்க விலை அக்யூரேட்டா அந்த பாயிண்டை தான் மார்க் பண்றோம். ஆனா அதோட சின்ன டாட் போட்டா என்ன, எனக்கு அது சரியா தெரியாது என்றதால வெளியில ஒரு வட்டம் போடுறோம். இப்ப இதை தவிர வேற மெதட்டுகளை பாவிச்சா நீங்க கோடுகள் கீரைக்க அது சில அந்த கோட்டோடைய போறதெல்லாம் குழப்பத்தை உண்டுவான். அதால உள்ளதுக்கு ரெக்கமெண்டட் மெதட் வந்து ஒரு மெல்லிய டாட்
மெல்லிய டாட் போட்டால் பார்க்க தெரியாது. அதால இப்போ கொஞ்சம் ஒரு சுற்றி ஒரு வட்டம். இப்போ இதுதான் நாங்கள் மார்க் பண்ணுற மெத்தட். இப்போ சும்மா வைப்போம். இது ஒரு 5, இது 6 வைப்போம். அப்போ எனக்கு ஒரு 5.2 தான் தேவையண்டா நான் அந்த பாயிண்ட இதில் மார்க் பண்ணுறேன் 5.21. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதாவது இது 5, இது 6 ரெண்டா எனக்கு ஒரு 5.2 தான் தேவை உண்மையாக மார்க் பண்ண வேண்டியதுண்டா நான் 10க்கும் இடையில இதுலேயே ஒரு வைக்கிறேன். அதாவது இதில் நான் கீறின ஒவ்வொன்று தான் குட்டி குட்டி பாக்ஸ்லாம் இதுக்கு சின்ன பாக்ஸ் இல்லை. இப்போ இந்த கிராஃப் பேப்பரில் தெரிகிறதான் ஒவ்வொரு குட்டி குட்டி பாக்ஸ்ன்னு வைப்போம். இப்போ இது 5, இது 6 நான் 5க்கும் 6க்கும் இடையில 5.2 மார்க் பண்ணுறதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? சரியா பிள்ளையா? இப்போ நாங்கள் மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட் அதுகளெல்லாம் பார்த்துனாங்க. இப்போ ஒரு வேர்னியர் அடிக்குமானின்ற இழிவண்ணிக்க 0.1 மில்லிமீட்டர் உண்டா அதால் எடுத்த வாசிப்பு வந்து அதிலும் பார்க்க திருத்தமான வாசிப்பா இருக்க இயலாது. அதால் எடுத்த வாசிப்பு அதே மாதிரி மீட்டர் கோடின்ற இழிவண்ணிக்கு 1 மில்லிமீட்டர் உண்டா அதிலும் பார்க்க திருத்தமா நான் வாசிப்பு கொடுக்க இயலாது. உதாரணமா மீட்டர் கோடின்ற இழிவண்ணிக்கு 1 மில்லிமீட்டர். இப்போ மீட்டர் கோடால நான் பெற்ற வாசிப்பு வந்து 60 மில்லிமீட்டர் கொடுக்கலாம், 61 மில்லிமீட்டர் கொடுக்கலாம், 60.5 மில்லிமீட்டர் கொடுத்தா பிழை. ஏன் 1 மில்லிமீட்டருக்கு தான் மீட்டர் கோடால திருத்தமா நான் வாசிப்பு எடுக்கலாம். அப்ப எனக்கு ஏதோ ஒரு சிச்சுவேஷன் அது ரெண்டுக்கும் இடையக்க அந்த பொருளண்ட நிலை நிற்குதுண்டா போல நான் அதை கொடுக்கப்படாது. ஏன் அது ஒரு குத்து மதிப்பான ஒரு இதோடைய அது பெர்ஃபெக்டான நான் ரீடிங் எடுக்கிற இது இல்லை. அதே மாதிரி தான் இங்கேயும் இப்ப இது 5, இது 6 நான் 5.2 உண்மையாக இடையக்க தான் வரப்போகுது. அது குறிக்கிறது நல்லந்தான், ஒரு சும்மா யோசிச்சா நல்லந்தான். ஆனா பிரச்சனை என்னண்டா நீங்க கெஸ் பண்ணி நடந்தான் அந்த 5.2 தெரியாதானே, அதால ஒரு நாளும் அப்படி குறிக்கலாம். அப்ப என்ன மாதிரி நாங்கள் ஒரு மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ல வந்து அதுண்ட இழிவண்ணிக்கையிலும் பார்க்க திருத்தமான வாசிப்பு கொடுக்கிறாதோ அதே மாதிரி தான் கிராஃப்லையும் ஒரு குட்டி பாக்ஸ் எவ்வளவு குறிக்குதோ அதிலும் பார்க்க திருத்தமா குறிக்கிறாது. அதே மாதிரி நீங்க புள்ளி குறிக்கிற புள்ளியும் இப்படி இடையிலக்கு ஒன்றும் குறிக்க முடியாது. ஏன் அது நீங்க ஒரு கெஸ் பண்ணி தான் செய்றீங்களோடைய பெர்ஃபெக்டா தெரிஞ்ச விஷயம் இல்லை. அப்ப அதால 5.2 அதை ரவுண்ட் பண்ணி எது 5 இங்கதான் குறிக்கணும் மொழிய இதுல குறிக்கப்படாது. சரியோ? அப்ப இப்படி இடையக்க குறிக்கிறது பிழையான விஷயம். நீங்க எடுத்த அளவு திட்டத்துக்கு ஒரு குட்டி பாக்ஸுக்கு ஏதோ ஒரு அளவு வரப்போகுது. அதுல எனக்கு ஆள்கூறு தெரிஞ்ச ஏதோ ஒரு புள்ளியில தான் நான் குறிக்க வேணும். சரியோ? இடையக குறிக்கப்படாது. அது முக்கியமான விஷயம். அடுத்தது இப்ப இதுல பார்ப்போம். இப்ப புள்ளியில குறிச்சு போட்டு நான் கிராஃப் கீற போறேன். அப்ப இந்த இதெல்லாம் அழிச்சு விடுறேன்னா அழிச்சு போட்டு புள்ளி குறிக்கிறேன். என்ன பிரச்சனை நான் இந்த இதுல குறிக்க உண்மையா ஆள்கூறு தெரிஞ்சதுகள் தான் வரணும். நான் சும்மா ஓரளவுக்கு குறிக்கிறேன். ரைட்டா? இப்ப நான் குறிக்கிறது கொஞ்சம் பிழைக்கும். இப்ப நான் சும்மா சில புள்ளியில குறிக்கிறேன்.
இப்படின்னா புள்ளியல் வந்துன்னு வைப்போம். இப்போ குறிக்கேக்க உண்மையை சுற்றி வட்டம் இருக்கும். இப்போ இந்த புள்ளி குறிச்சு போட்டு தான் கோடு கீற போறோம். உண்மையா அப்போ கோடு கீறி போட்டு புள்ளி குறிக்கல, புள்ளியை கீறி போட்டு தான் நாங்கள் கோடு கீற போறோம். இப்போ இதுக்கு நாங்கள் சராசரி ஆணைக்கு என்ன செய்ய வேண்டாம். இப்போ எல்லாத்துக்கும் ஏதோ அந்த எம்மை கண்டிருப்போம். ஆனால் இந்த புள்ளி குறிக்க எங்களுக்கு விளங்கும் இதுகள் எல்லாம் ஒரு பேட்டர்ன்ல வருகுது. ஆனா இவர் கொஞ்சம் கூட விளத்தி இருக்கிறார். அப்ப இவரை நான் கணக்கெடுக்கப்படான்றது எனக்கு பார்க்க விளங்கும். எங்களுக்கு ஒரு ஒரு பேட்டர்ன்ல வருது, இது கூட விளத்தி இருக்குது. அப்ப இதை நான் கணக்கில் எடுக்கப்படான்றது கிராஃப் இதுக்கு பார்க்க விளங்கும். சராசரி காண்ற அந்த மெத்தடில் நான் அப்படியே கூட்டி பிரிச்சு போட்டு போட போறேன். அப்ப எங்களுக்கு இந்த அளவுக்கு எங்களுக்கு அங்க விளங்காது. அதால இந்த சராசரி காண்ற மெத்தட்லுமாக கிராஃப் கீற மெத்தட்டுக்கு தான் இப்போ முதல் முக்கியத்துவம் கொடுக்குறாரு. ஏன்னா எங்களுக்கு பார்க்க விளங்கும் இது நான் ஏதோ கணக்க புலவிட்டுருக்கிறேன், இது நான் ரீடிங் எடுக்கிறேன். ஆனால் அந்த சராசரி அவ்வளவுத்துக்கும் விளங்கும். அதை எல்லாம் விளத்தி விளத்தி வேற போகுது. இதுல என்ன டக்குன பார்த்தோன்னு விளங்கும் இது கணக்க விளத்துதான். சரி, நாங்க கிராஃப் குறைக்கு என்ன செய்யறதுண்டா பொதுவா டிரான்ஸ்பரண்ட் ரூலர் பாவிக்கிறது. அதாவது அந்த ரூலருக்கு மறைக்கிற புள்ளியும் எனக்கு தெரியக்கூடியதா இருக்கணும். அடுத்தது உங்களோட கிராஃப் பேப்பர்ல மூலவிட்டத்திலும் பார்க்க நீளம் பெருசா இருக்கிற ரூலர் ரெண்டா தான் நல்ல வேணும்னா ஜாயின் பண்ணி கீறப்படாது. ஒரே ரூலராக தான் லைன் கீறணும். இப்போ வளமையா விற்கிற அந்த ரூலர்மா கொஞ்சம் பெருசா வேண்டி இருக்கும். அதாவது உங்களோட கிராஃப் பேப்பர் அந்த கிராஃப் கொப்பின்னு மூலவிட்டத்திலும் பார்க்கவே நீளம் கூடினதான் இருக்கும் அந்த ரூலர். அடுத்த டிரான்ஸ்பரண்டா இருக்கும், இல்லாட்டி ரூலருக்கு மறைக்கிற புள்ளி தெரியாது. அப்ப என்ன செய்யணும்டா ரூலரை சும்மா வச்சு பார்க்கணும். வச்சு பார்க்க நீங்க ரூலர்ன்ற கோட்டுக்கு அதாவது ரூலர்ல வந்து ஒரு புள்ளி கூட படாம இருக்கலாம், அதுல பிரச்சனை இல்லை. ஆனா இப்ப நான் சும்மா விளக்கி காட்டுறேன் கொஞ்சம். ரூலரை எப்படி வச்சிருந்தா இந்த ரூலருக்கு கீழே தான் இப்படி எல்லாம் புள்ளியல் போகுது. அப்ப ரூலரை என்ன வச்சு இறக்கி பார்க்கணும். எப்படி வைக்க ஓரளவுக்கு கோட்டுக்கு ரூலர் வைக்கிற நீங்க இதுக்கு சமைச்சீரா மேலேயும் கீழையும் புள்ளியல் போகுது என்றதை வச்சு பார்க்கணும். இப்ப ரூலரை அங்காலைஞ்சால திருப்பி வச்சு பார்க்க விளங்கும். நீங்க வச்ச நிலைக்கு அந்த ரூலர் வைக்கிறதுல ஒரு புள்ளி கூட இல்லாட்டியும் அதுல பிரச்சனை இல்லை. நாங்க சராசரி தானே பார்க்க போறோம். அப்ப ஒரு புள்ளி கூட இல்லாட்டியும் பிரச்சனை இல்லை. ஆனா சமைச்சீரா விலகி இருக்கணும் ரெண்டு பக்கம். நீங்க கோடு வைக்கிற இதுக்கு எல்லாமே ஒரே பக்கமா இருக்குன்னாலும் பிழையாது, சமைச்சீரா விலகி இருக்கணும். இது பார்த்தோம்னா என்ன கீழே தான் புள்ளிகள் கொஞ்சம் கூடவே இருக்கு. ஓரளவுக்கு ரூலரை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி ஓரளவுக்கு சமைச்சீரா வர்ற நிலையில கோட்டை கீறணும். இதுல யாருக்காவது பிரச்சனை இருக்கா? இப்ப புள்ளி குறிக்கிறது முக்கியம் என்னண்டு இப்படி குறிக்கணும். அப்ப குறிச்சிட்டு கோடு டிரான்ஸ்பரண்ட் ரூலர் பாவிக்கணும். ரூலரை வச்சு கொஞ்சம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்கணும். ஓரளவுக்கு சமைச்சீரா புள்ளியல் விளத்தி இருக்கிறத வச்சு கீறினா சரி. இதுல யாருக்காவது ஏதாவது பிரச்சனை இருக்கா?
ரைட். இனி இதுல நான் ஜூம் லெவலை மாத்தினா இந்த இந்த ஆள்கூறுகள் பிழைச்சுப்போம். அதால நான் இப்படியே வச்சே விளங்கப்படுத்துறேன்னா எங்களுக்கு இதுல இந்த கோட்டுண்ட படித்திறன் வெட்டு துண்டுகள் கணிக்க வேண்டி இருக்கும். அதுக்கு என்ன செய்யணும்டா ஆள்கூறு நல்லா தெரிஞ்ச 2 புள்ளிகளை தெரிவு செய்யணும். அதுக்கு கீழே இருந்தும் பார்த்து கொண்டு வரணும், மேலே இருந்தும் பார்த்து கொண்டு வரணும். உதாரணமா பார்த்தோம்டா இந்த புள்ளிக்கு எனக்கு ஆள்கூறு எடுக்க இயலாது. பாத்தீங்கன்னா என்னண்டா எக்ஸ் அச்சில் வடிவா வெட்டுதான் நான் y அச்சில் என்ன இடப்பட்ட இதுல நிக்குது. எனக்கு இந்த கோட்டுக்கு ஆள்கூறு தெரியும், இந்த கோட்டுக்கு ஆள்கூறு தெரியும், இடப்பட்டது தெரியாது. அப்ப இதுல பாத்தீங்கன்னா இந்த இதுக்கு எக்ஸ் அச்சில் ஆள்கூறு சொல்லலாம், y அச்சில் பெர்ஃபெக்டா சொல்லிடலாம். இது பார்த்தோம்னா சொட்டு மேல நிக்குது இந்த இதுல. ஆனா இது பார்த்தோம்னா உள்ளதுக்கு பெஸ்ட். அப்ப இப்படி இதுல இருக்கிற மாதிரி 2 புள்ளிகளை கீழே இருந்தொண்டும் மேலே இருந்தொண்டும் தெரிவு செய்யணும் படித்திறனுக்கு. இயன்றவரை நாங்க குறிச்ச புள்ளிகளை தவிர்த்து கொள்றது. அதை தவிர்த்துத்தான் நாங்க வேற புள்ளி எடுக்கணும். ஏன் குறித்த புள்ளி தவிர்க்கிறேன்டா நீங்கள் இதுல புள்ளியை குறிக்க அந்த புள்ளி ஒரு குறிப்பிட்ட பரப்பு எடுத்திருக்கும். அது சின்னம்தான், ஆனால் ஒரு குறிப்பிட்ட பரப்பு எடுத்திருக்கும். ரெண்டா இந்த எக்ஸ் அச்சு y அச்சு வெட்டுற சரியான புள்ளிக்குள்ளாலதான் கோடு போகுதான்றது கன்ஃபார்ம் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஏன் புள்ளிக்கு ஒரு பரப்பு இருக்கிறதால. உண்மையா அதை இப்படி குறிச்சா தான் அது பெரிய பிரச்சனை. அதனால நாங்க இப்படி குறிக்கிறீர்கள், இப்படி குறிக்கிறேன் நாங்க. அப்படி இருந்தாலும் இயன்றவரை நாங்க குறிச்ச புள்ளிகளை தவிர்த்து நாங்க ஏகப்பட்ட பட்டியல் இருக்கோம். நாங்க புள்ளியை கொஞ்சம் தான் குறிச்சோம், ஒரு 10 புள்ளி தான் குறிச்சிருப்போம். ஆனா கிராஃப்ல வந்து அங்க ஞாபகம் இடம் இருக்கும். அப்ப இதை நான் கொஞ்சமா அடுத்தபடியா எனக்கு இப்போ கணக்க வரையில் அப்படி. அப்ப இப்படிப்பட்ட புள்ளிகளை தெரிவு செய்யணும். வடிவா பெர்ஃபெக்டா ஆள்கூறு தெரிஞ்ச புள்ளிக்குள்ளால கோடு போறேன். எங்க கீழே இருந்தொன்னும் மேலே இருந்தொன்னும் தெரிவு செய்யணும். தெரிஞ்சு அங்க 2 ஆள்கூறு எடுக்க வேண்டி வரும். இவ்வளவு சொன்னத்துல யாருக்கா ஏதாவது பிரச்சனை இருக்கா? ரைட். இனி நான் ஜூம் லெவல மாத்துறேன். ஜூம் லெவல மாத்தினா இந்த இதுல எல்லாம் மாறிடுமா? அப்ப இதுல குழப்பம் இருந்தா இப்பவே கேட்டுக்கொள்ளணும். அதுக்கா இருந்தா இப்பவே கேட்டுக்கொள்ளும். என்ன ஜூம் லெவல மாத்தினா கோஆர்டினேட் எல்லாம் மாறிடும். அது எப்பல உள்ள பிரச்சனை. ரைட். ரைட். அடுத்தது பார்த்தோம்டா நான் இங்க இந்த உதாரணத்தை வச்சுதான் விளங்கப்படுத்தி கொண்டு போறேன். எக்ஸ் அச்சில் L2வும் y அச்சில் L1ம் எடுக்கிறேன். இப்ப என்ன எடுத்த நீங்கன்றத இங்க எழுதி கொள்ளணும். இது எக்ஸ் அச்சில L2, அச்சில பேர் குறிக்கணும். எக்ஸ் அச்சில L2, அதே மாதிரி y அச்சில L1. குறிச்சா மட்டும் காணாது, இது என்ன அலகிலே என்றதையும் இதுல மார்க் பண்ணிக்கொள்ளுவோம். பொதுவாக பிரேக்கெட்ல மார்க் பண்றோம் நாங்க. சென்டிமீட்டர்னா சென்டிமீட்டர், மீட்டர்னா மீட்டர். இப்போ பிரேக்கெட்டுக்கு என்ன அலகுன்றதை எழுதிக்கொள்ளுவோம். அதே மாதிரி இங்கேயும் அலகு.
அடுத்தது இதுல லேபிள் பண்ணிக்க எல்லாத்துக்கும் போடணுமெண்டு இல்ல. உண்மையா என்ன, ஒரு குட்டி குட்டியா ஒரு 10 பாக்ஸ் அல்லது 5 பாக்ஸ் சேர்ந்து ஒரு பெரிய பாக்ஸா வரும். அந்த பெரிய பாக்ஸ் இதுக்கு மட்டும் நீங்க லேபிள் பண்ணி கொண்டு போனா காணும். குட்டி குட்டி இதுக்கெல்லாம் போட தேவையில்லை. உதாரணமா ஒரு பெரிய பாக்ஸ் இது 0 தொடங்கினா அதுல ஒரு இது 10 2, அடுத்தது 4, அப்படி எப்படி போட்டா காணும். அடுத்தது இதுல இருக்கிற நம்பர் சில வேளை சரியான பெரிய நம்பரா இருக்கும், சரியான சின்ன நம்பரா இருக்கும். அப்படி பெரிய நம்பரா வர்ற சிச்சுவேஷன்ல இப்போ உதாரணமா இது ஒரு 1000 அப்படி வருதுண்டா 1000 போடாம இந்த ஒன்று தான் குறிப்போம். பொதுவா இந்த இடத்துல தர 1000 அல்லது 10 போட்டுக்கொள்வோம். இப்ப இங்க இப்படி பெரிய நம்பர் எழுதாம சின்ன நம்பரா இங்க எழுதி போட்டு அது உண்மையா என்னத்தை குறிக்குதுன்னு இங்க தர இத்தனைன்றதை எழுதிக்கொள்வோம். இது வளமையா நாங்க லேபிள் பண்ற மெத்தட். அடுத்தது வரைவுக்குரிய ஹெடிங்க மேல போடணும். இது YHல என்ன வருது, எதிர் XHல என்ன வருது. அப்ப இங்க YHல L1 என்றபடியா L1 versus L2 கிராஃப் எழுதணும். அடுத்தது இப்ப நாங்கள் இந்த கிராஃப் மார்க்கை நீ எடுத்து விடுறேன்னா இந்த அவங்களுக்கு அரிய நம்ம இருக்க கொண்டதால் எடுத்து விடுறேன். அடுத்தது பொதுவா நீங்க ஓயிலுக்குள்ள கிராஃப் குறைக்க இந்த உற்பத்தி 0 தான் எடுத்துக்கிறா நீங்க. ஆனா இங்க எங்களுக்கு உதாரணமா L1 வீச்சு ஒரு 20 சென்டிமீட்டர்ல இருந்து ஒரு 45 சென்டிமீட்டர் தான் பெருகுதுண்டா நான் சைவர்ல இருந்து எடுக்க இந்த சைவர்ல இருந்து 20க்கு ஒரு புள்ளியுமே வராது. அப்ப அதால நான் L1க்கு எடுக்கிறது இது தொடக்கம் 20 என்ன 20 அல்லது 15 இதெல்லாம் இந்த இதே ஸ்டார்ட் பண்ண போகுது. ஸ்டார்டிங் நான் சும்மா ஒரு 15 வைக்கிறேன். 15 20 25 அப்படி எத்தனை 45 வரையும் போகுது. அதே மாதிரி தான் L2. அதாவது இந்த இது உற்பத்தி வளமையா 0,0 இங்கே அப்படி இருக்கணும்ன்ற கட்டாயம் இல்லை. ஏனென்றா எங்கட நோக்கம் நாங்கள் எடுத்த புள்ளியல் அவ்வளவும் கிராஃப் பேப்பர் ஃபுல்லா பரம்பி இருக்கணும்ன்றதான் இந்த நோக்கமே ஒழிய 0 வரணும்ன்ற இந்த விதமான கட்டாயமும் இல்லை. அதால 2 அச்சும் வெற்ற புள்ளி கட்டாயம் 0 எங்களுக்கு இருக்கும் இல்லை, அநியமா இருக்கவும் மாட்டுது. எங்கட கிராஃப் கீறது எங்கட நோக்கம் பேப்பர் ஃபுல்லா புள்ளி பரவி இருக்கணும் என்றுதான் நாங்க கீறுவோம் ஒழிய பேப்பர் ஃபுல்லா புள்ளி பரவி இருக்கணும், ஒரு சின்ன ரீஜனுக்கே இருக்கப்படாது என்றதான் இந்த நோக்கமா இருக்கும் ஒழிய உற்பத்தி எங்க வரணும் இந்த விதமான கட்டாயம் இல்லை. அப்ப சரியா 0 வராதண்டா கோடு வையச்சிர வெட்டுற புள்ளியும் கட்டாயம் வெட்டு துண்டா இருக்கணும்னா கட்டாயம் இல்லை. ஏன் இது 0 இருந்தா தான் அது வெட்டு துண்டு. இஞ்சி எங்கேயே முடிச்சு விட்டா இதை வெட்டு துண்டுன்னு சொல்லலாதானே. நான் ரெண்டபடியா இந்த வெட்டு துண்டுல இருந்து நாங்கள் ஏதாவது காண்ற சந்தர்ப்பத்துல இது 0 இருந்தா கூட நாங்க நேரடியா இந்த ரீடிங் எடுக்க மாட்டோம், கணிச்சுதான் காணுவோம். என்னன்னு கணிச்சண்டா பொதுவா சமன்பாட்டு எழுதி விடுறேன். y சமன் mx plus c. கீறின விரைவில் 2 புள்ளியின் ஆள்கூற வச்சுக்கொண்டு நான் படித்திறன் கண்டிருப்பேன். 2 புள்ளியை தெரிவு செய்யணும்னு சொன்னேன். நான் அப்படி தெரிவு செய்ததுதான் இது வெப்பம். இந்த வை ஆள்கூறுல இருந்து இந்த புள்ளியின் வை ஆள்கூற கழிச்சு விட்டா இந்த நீளம் பெறும். இந்த புள்ளியின் எக்ஸ் ஆள்கூறுல இருந்து இந்த புள்ளியின் எக்ஸ் ஆள்கூறு இருந்தா இந்த நீளம் பெறும். ஒன்று பிரிச்சு விட்டா என்ன படித்திறன் வரும்.
அப்ப உங்களுக்கு படுத்திறன் தெரியும். எத்தனை 2 ஆள்கூரை வச்சு படுத்திறன் கண்டுனாங்க. அதுல ஏதோ ஒரு ஆள்கூறுண்ட XY பெறுமதியை பிரதியிட்டா என்ன C வேற. அப்ப C இப்படி கணிச்சுத்தான் காணுவோமே ஒழிய நேரடியா இங்க இந்த வெற்ற புள்ளியிலேருந்து காணப்போறேன். 2 பிரச்சனை. ஒன்று என்னண்டா, இது சரியா இந்த சின்ன 0வா இருக்குமென்று கட்டாயம் இல்லை, அது ஒரு பிரச்சனை. அடுத்தது அப்படி இருந்தாலும் எங்களுக்கு தெளிவா ஆள்கூறு தெரிஞ்ச புள்ளியா இருக்குமென்றதும் இல்லை. உதாரணமா பாத்தீங்கன்னா இந்த சிச்சுவேஷன்ல பாத்தீங்கன்னா இங்க என்ன இடைக்குள்ளால போகுது. அப்ப இடைக்குள்ளால போனா என்னன்னா ஆள்கூறு சொல்லிடலாம். நீங்க பெருசாகி பார்க்கலாம் நினைக்கிறேன், உங்களுக்கு அப்படி மாறா நினைக்கிறேன். அப்ப இந்த சிச்சுவேஷன்ல என்ன இதுக்கு ஆள்கூறு சொல்லிடலாம். இப்ப 2 காரணம் என்ன, ஒன்று சரியா ஆள்கூறு தெரிஞ்ச புள்ளிக்குள்ளாலதான் வெட்டுமண்டது இல்லை ஒன்று. அடுத்தது இது எக்ஸ் அச்சின் சைவரா இருக்கணும்னா கட்டாயம் இல்லை. இப்ப இந்த 2 காரணத்தாலேயும் சாதாரண ஓயில் கூட நீங்க இந்த வையச்ச வெட்டுற புள்ளி வெட்டுத்துண்டு எடுத்துக்கொள்ளீங்க. ஆனா இங்க நாங்க கணிச்சுத்தான் வெட்டுத்துண்ட பொறுமதி காணுவோம். என்ன ஒன்று சரியா ஆள்கூறு தெரிஞ்ச புள்ளிக்குள்ளால வெட்டுமண்டு இல்லைன்றது ஒரு பிரச்சனை. அடுத்தது எக்ஸ் அச்சின் இந்த பொறுமதி சைவரா இருக்காதுங்கிற அநேகமான சந்தர்ப்பத்தில். ஏன்னா புள்ளி ஃபுல்லா பரம்பி இருக்கணும்னு தான் நாங்க அளவு திட்டம் எடுத்திருப்போம். உலகத்துல யாருக்கா ஏதாவது பிரச்சனை இருக்கா? ஒரு பிரச்சனையும் இல்லையோ? கிளியரோ எல்லாரும்? ரைட். இப்ப நான் அங்கால அடுத்த இடத்து போறேன், ஒரு கன்ஃபியூஷன் இல்லை தானே? ரைட். நாங்கள் இந்த அளவு திட்டம் மார்க் பண்ணிக்க பொதுவாக கதைக்கிறேன்னா ஒரு பெரிய பாக்ஸ் கதைக்கிறேன்னா குட்டி குட்டி பாக்ஸ் இடையே இருக்க போகுது. இது 2, அடுத்தது 3 ஒரு ஸ்கேல் இருக்கு. இன்னொரு ஆள் மார்க் பண்ண சிச்சுவேஷன்ல இது 2, அடுத்தது இது 5 வைப்போம். இடையே குட்டி குட்டியா 10 பட்டி இருக்கான். குட்டி குட்டியா 10 பட்டி இருக்கு. இப்ப நான் இந்த சிவப்பால மார்க் பண்ண இந்த சிச்சுவேஷன்ல 2.3 மார்க் பண்ணணும்டா இந்த 2 கங்கால இத்தனை குட்டி பட்டி பார்த்து மார்க் பண்ணணும். 2.3 மார்க் பண்ணணும்டா. அதே மாதிரி யோசிங்கம்மா, இதுல 2.3 மார்க் பண்ணணும். அடுத்த இதுல 4.1 மார்க் பண்ணணும். இதுல பாத்தீங்கன்னா டக்குன்னு சொல்லி போடலாம் 3வது பட்டி என்று. ஏன் வித்தியாசம் 1 10 பிரிச்சிருக்கு. அப்போ ஒரு இது தசம் 1. இது வித்தியாசம் 3 10 பிரிச்சுன்னா ஒவ்வொன்றும் தசம் 3 கொஞ்சம் டக்குன்னு பாக்குறது கஷ்டம். இத மாதிரி டக்குன்னு இத்தனை பட்டின்னு பாக்குறது கொஞ்சம் கஷ்டம். பார்க்க இயலாது இல்லை, இத மாதிரி ஈஸியா பார்க்க இயலாது. இது டக்குன்னு 3வது பட்டின்னு டக்குன்னு சொல்லி போடலாம். ஆனா இது கொஞ்சம் அவ்வளவு ஈஸி இல்லை. பார்க்க இயலாது இல்லையா? பார்க்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனா இப்படி ஈஸியா பார்க்க இயலாது. அதால நாங்க அளவு திட்டம் எடுக்க சில நம்பர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கிறோம் நாங்க. அதாவது ஒரு பெரிய பாக்ஸ் இது 1 பெரிய பாக்ஸ் கதைக்கிறேன்னா ஒரு பெரிய பாக்ஸ் சைஸ் 1 2 5 10 இதுகள் எங்களுக்கு இந்த சப்டிவிஷன் பார்க்கறது ஈஸி. இதை தவிர வேற நம்பர்கள் எடுத்தா அவ்வளவு ஈஸியா
ரைட். அப்ப நாங்க இயன்ற வரை இப்படித்தான் நாங்க ஸ்கேலை தெரிவு செய்யணும். அதாவது என்ன, ஒரு பெரிய பட்டி வந்து இந்த இதுல வரக்கூடிய மாதிரி என்ன ஒன்று சொல்லாமன்னா தசம் ஒன்றும் பாவிக்கலாம், ரெண்டுன்னா தசம் ரெண்டும் பாவிக்கலாம். இதை தவிர மிச்ச நம்பர்கள் இந்த 3, 7 இதுகள் வந்து 9 இதுகள் எல்லாம் தவிர்த்து கொள்ள வேண்டிய விஷயங்கள். 4 ஓரளவு ஓகே, மற்றபடி 3, 7, 9 இதுகள் எல்லாம் தவிர்க்க வேண்டிய விஷயங்கள். ஏனங்களுக்கு உபபிரிவு என்றது கணிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். கணிக்கலாம் இல்லை, கணிக்கல ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனா இதுகள் மாரி ஈஸியா கணிக்கலாது. அப்போ எப்பவுமே நாங்க இயன்ற வரை ஒரு பாக்ஸ் வந்து இந்த 1, 2, 5, 10 வரக்கூடிய மாதிரி, அதே நேரம் இயன்ற வரை புள்ளியல் பேப்பர் ஃபுல்லா பிறந்திருக்கக்கூடிய மாதிரி. அப்ப இயன்ற வரை என்னைக்கு என்ன சில வேளை 100% வரா, அது கொஞ்சம் இடவழி வரலாம். ஆனா அதுக்காக என்ன அரைவாசி பேப்பர் இடவழி வரலாம்னா பிள்ளையான விஷயம். ஓரளவு இடவழி வரலாம், பிரச்சனை இல்லை. ஆனா நீங்க எடுத்த ஸ்கேலுக்கு பேப்பர்ல அரைவாசியே பாவிக்காம இருக்குன்னா நீங்க எடுத்த ஸ்கேல் பிள்ளைன்னு எடுத்தேன். ஓரளவுக்கு அங்க கூட இருக்கணும், ஆனா ஓரளவு பேப்பரும் அங்க பாவிச்சு இருக்கணும், ஒழுங்கான நம்பராகவும் இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி ஸ்கேலை சூஸ் பண்ண வேணும். ஒரு பெர்ஃபெக்டான ஐடியா சில போல வந்திருக்காது. உங்களுக்கு ஒரு ப்ராக்டிகல் செய்யதான் இப்ப சில போல முழுமையா ஒரு விளங்கின மாதிரி ஒரு ஃபீலிங்ல இருந்தாலும் ப்ராக்டிகல் செய்ய பிரச்சனை வரும். அப்ப ப்ராக்டிகல் செய்த பிறகு ஏதாவது டவுட்ஸ் இல்லைண்டா கேளுங்க, செய்வோம். ஆனா என்ன இப்போதைக்கு உங்களுக்கு ப்ராக்டிகல் வேற, அது கிராஃப் ப்ராக்டிகல். என் முதற்கட்டம் அந்த அளவிட்டு உபகரணங்கள் அதெல்லாம் முடிஞ்சு அடுத்த செட்டுக்கு தான் இந்த அதாவது மெக்கானிக்ஸுக்கு தான் இந்த முதலாவது ப்ராக்டிகலே உங்களுக்கு வரும். இப்போ உங்களுக்கு தொடக்கத்தில் இந்த கிராஃப் ப்ராக்டிகல் சான்ஸ் இல்லை. அப்போ நான் ஒரு பொதுவாக தெரிஞ்சிருக்கோம், எல்லாத்தையும் தெரிஞ்சிருக்கணும்ன்றதால நான் இந்த இதுக்கு சொல்லிக்கொண்டு போகிறேன். இந்த இது ஒரு ஜென்ரலான விஷயம்ன்றதால. அப்போ நீங்கள் ப்ராக்டிகல் செய்த பிறகு, ஃபர்ஸ்ட் டைம் ஸ்கூலில் செய்த பிறகு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க, நான் விளங்கப்படுத்துகிறேன். ரைட். இப்போ இருக்கா இந்த விஷயங்களை இருக்கா பார்த்துட்டு போவோம். பெரும்பாலான பௌதிகவியல் பரிசோதனைகளில் பொருத்தமான நேர்கோட்டு வரைவை வருவதன் மூலமே காண வேண்ட கணியத்தை ஒப்பீட்டளவில் திருத்தமாக பெறக்கூடியதா இருக்கும். என்ன சராசரியிலுமாக இந்த கிராஃப் மெத்தட் வந்து பெஸ்ட். இதுல நாங்க செய்ய வேண்டிய விஷயம் என்னென்றா, அந்த தொடர்புல கணியங்களுக்கு இடையிலான தொடர்புல இரு கணியங்கள் மட்டும்தான் மாறுங்கணியலா இருத்தல் வேண்டும். ஏன் அப்பதான் என்ன நேர்கோட்டு வரைவு வரும். இப்போ முக்கியமா சில பிராக்டிகல்ல வந்து என்ன அறவப்பணியில மாறப்படான்னா நாங்க அந்த அறவப்பணியில மாறியலைன்றதை கன்ஃபார்ம் பண்ணணும். அதாவது எங்களால மாறாம போனிலாது, காலமிலிருந்து மத்தியானமாக டெம்பரேச்சர் கூடும் தான். நாங்களே என்ன அப்போ குயிக்காக ப்ராக்டிக்கலை செய்யணும். அந்த இது நாங்கள் செய்த ப்ராக்டிக்கல் செய்த நேரத்துக்கு அந்த வெப்பநிலை மாறிலைன்றதை கன்ஃபார்ம் பண்ணக்கூடியதாக இருக்கும். அப்போ எங்களுக்கு அந்த கணியங்களுக்கு இடையான தொடர்பில் ஆக ஒன்றை மாத்திரம்னாங்க, அதால மெட்ட கணியன் மாறுது. அதை தவிர மிச்சம் இல்லாமல் அங்கே மாறலி என்றது உறுதிப்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும். அடுத்தது, அக்கணியங்கள் தவிர ஏனைய கணியங்கள் பரிசோதனையின் போது மாறாமல் உள்ளது உறுதிப்படுத்தப்பட வேண்டும். இப்போ நான் சொன்ன விஷயம். அப்போ உறுதிப்படுத்த வர்றதில் சில விஷயங்கள் அதை கொடுக்க வேண்டியும் இருக்கும். உதாரணமா வெப்பநிலைண்டா நாங்களே என்ன இன்னும் வெப்பநிலை இருக்க தான் நான் இந்த இதை கண்டனான்னு கொடுக்கணும். அதுக்காக இருக்கும் வெப்பநிலைக்கு ஒரு சம்பந்தம் இல்லை. வெப்பநிலையால நான் செய்கிற ப்ராக்டிகல் பாதிக்கப்படும் என்ற அப்படிப்பட்ட சிச்சுவேஷன்களில் அந்த வெப்பநிலை கொடுக்க வேண்டி இருக்கும். அதே மாதிரி தான் வேறு இதுகள்லையும் நான் ஒரு பரிசோதனை செய்ய அந்த கணியத்தை மாறாம போனிக்கிறேன்னா இன்ன பருமதியில மாறாம போனினான்னு கொடுக்க வேண்டி இருக்குன்னு சில வழிகள்ல. ரைட். அடுத்தது, எப்பவுமே சாரா மாறி தான் நெக்ஸ்ட் சச்சில குறிக்கணும். சாரா மாறி என்னன்னா நான் இன்னத்தை மாத்திரணும், அது சாரா மாறி, அதால மாறுறது வந்து சார் மாறி. ஆனா சில பிராக்டிகல்ல வந்து நாங்கள் ஏதோ ஒரு கணியத்தை மாத்தினத்தால வேற 2 கணியங்கள் மாறி இருக்கும். அப்ப அந்த 2 கணியங்களுக்கு இடையில எனக்கு தொடர்பு இருக்கண்டா, நான் மாத்தின கணியத்துக்கு ஒரு சம்பந்தமும் இல்லை, தொடர்புல சம்பந்தப்படுறது வேற 2 கணியங்கள் என்னங்க எதையும் எக்ஸஜி வையச்சில மாறி கறிக்கொள்ளலாம். மற்றபடி நான் ஏதோ ஒன்றை மாத்தினத்தாலான் மெட்டது மாறி இருக்கண்டா கட்டாயம் நான் மாத்தின கணியம் சம்பந்தப்பட்ட விஷயம். உதாரணமா நீளமண்டா அது நீளமா இருக்கலாம், நீளத்தின வெர்க்கமா இருக்கலாம், என்னவோ அந்த நீளம் சம்பந்தப்பட்ட கணியம் எக்ஸஜில வரணும். அது நேர்கோட்டு வரைவுக்கு நீளத்தின வெர்க்கம் தான் நீளத்தின வெர்க்கம்.
அதில் பிரச்சனை. என்ன கணியமோ அது எக்ஸ் அச்சில், அதே மாதிரி மெட்ட கணியம் பக்தி அச்சில். அப்போ அந்த நாங்கள் மாத்திர கணியத்தை சொல்றது சாரா மாறியன்னு, அதன் காரணமாக மாறுற கணியத்தை சொல்றது சார் மாறியன். அடுத்தது உண்மையிலேயே ஒரு நேர்கோட்டு விரைவை கீறதுக்கு 2 புள்ளி காணும். ஒரு 2 புள்ளின்னா எனக்கு கோடு வேறு. ஆனா என்ன, நாங்க பரிசோதனை ரீதியா காண்றோம். பரிசோதனை ரீதியா காண்ற மணிக்கு என்னங்க கட்டாயம் வலு வேறு. அப்போ ஒரு வலு வேறு மணிக்கு என்ன, இந்த அளவுக்கு புள்ளி கூட எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு பிரச்சனை குறைவா இருக்கும். அப்போ ஒரு நல்லொரு ஒரு திருத்தமா பரிசோதனை செய்யக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட் நினைக்க உண்மையா, அதாவது பொருத்தமான கருவியலும் இருக்குமே இருந்தால் ஒரு 5-6 புள்ளிகளே காணும். ஆனா ஒரு நீங்கள் என்ன தொடக்கத்துல ஆரம்ப கட்ட ஸ்டூடெண்ட்ஸ் அப்ப கணக்க புள்ளிகள் விடுவீங்க. என்னபடியா நீங்கள் ஒரு 10 புள்ளி எடுக்கிறது பெட்டர். 10 புள்ளி என்ன, எல்லா பிராக்டிகலையும் 10 எடுக்கக்கூடிய இருக்க மாட்டில்ல. ஒரு கிராஃப் கூறுற பிராக்டிகல்ல 10 புள்ளி எடுக்கிறது சந்தர்ப்பம் இருந்தால் 10 எடுக்கிற நல்ல மீனண்டா தொடக்கத்திலே நீங்கள் என்ன புள்ளிகள் விடுறது சந்தர்ப்பம் இருக்குது. அப்ப கூட புள்ளி எடுக்க தான் என்ன உங்களுக்கு புல விட்டதுல எல்லாம் பார்க்க தெரியும். என்ன கொஞ்சம் புள்ளி என்ன அவ்வளோத்தையும் வச்சுக்கொண்டு சரியான நெச்சுக்கொண்டு கிராஃப் கூறுவீங்க, அங்கே புல வந்துடும். ஆனா ஒரு ஒரு எக்ஸ்பர்ட் அன்னைக்கு என்ன, அது ஒரு 5 புள்ளியே வடி 5 என்ன ஒரு 4 புள்ளிகளே வடிவாக காணும் ஒரு எக்ஸ்பர்ட் அன்னைக்கு. அப்ப நீங்க ஆரம்ப நிலையில் இருக்கிறார்கள் அன்னைக்கு என்ன, அது ஒரு 10 புள்ளி எடுக்கிறது பெட்டர். நீங்க கொஞ்சம் டெவலப் ஆகி வந்த பிறகு இப்போ இந்த என்ன ஒரு 7 புள்ளி அந்த இதுகள் ஓகேன்றதை வச்சுக்கொள்ளலாம் பிறகு. இப்போ இப்போதைக்கு ஆரம்ப கட்டத்தில் என்ன ஒரு 10 புள்ளி எடுக்கிறது தான் அட்வைசபிள். இப்போ புள்ளியை சரியான முறையில் குறிக்கணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்ன சின்ன டாட் பெரிய வட்டம். இப்போ அந்த மெதடில் குறிக்கணும். இப்போ ஏற்கனவே நம்மளங்கப்படுத்தினுடைய அந்த விஷயங்கள் இதில் சொல்லிடலாம். அடுத்து என்ன, புள்ளிகள் வந்து விரைவுத்தாள் முழுவதும் பிறந்திருக்கத்தக்கதாக அச்சுக்களக்கூடிய அளவுடைகள் தெரிவு செய்யப்பட வேண்டும். அப்ப அச்சின் என்ன நம்பர்ல தொடங்கணும் என்னத்துல முடிக்கணும்ன்றதை நாங்கள் தெரிவு செய்ய வேண்டி இருக்கும் அந்த இது. அப்ப இது இப்ப உங்களுக்கு இப்ப சில ஓகே மாதிரி இருக்கும். ஆனால் ப்ராக்டிகல் செய்ய சில உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஸ் வரும். அப்படி கன்ஃபியூஸ் வந்தால் பிறகு எடுங்க. நான் அப்ப எனக்கு அந்த நீங்க எடுத்த புள்ளிகளையும் அனுப்பிட்டீங்கன்னா நான் அதை வச்சு விளங்கப்படுத்தி விடுவேன் அந்த இது. ரைட். அடுத்து என்ன, சில நம்பர்கள், இந்த நம்பர்கள் எடுக்கிறதான் எங்களுக்கு ஈஸியான விஷயம். அடுத்தது அச்சுகள் வெட்டும் புள்ளி கட்டாயம் 0வா இருக்கணும்னா கட்டாயம் இல்லை. அடுத்த இது ஒரு முக்கியமான விஷயம். இப்ப பொதுவா வந்து அச்சு நான் 0வா அடுக்கில் என்றதால என்ன சில பேர் எடுத்துக்கொள்றது ஒரு இதை 0 காட்டி போட்டு பேந்து இப்படி வளைச்சு கீறி போட்டு பேந்து இஞ்சால இருந்து ஒரு நம்பர்ல இருந்து தொடங்குங்க. இப்ப இனி இது ஒரு 100, அங்கால 200 அப்படி எப்படி போகுது. ஒரு பட்டி இதைத்தான் இந்தியாவில் இப்படி காட்டி விடுகிறேன் சில பேர். ஆனால் அதுவும் தவிர்த்து கொள்ள வேண்டிய விஷயமே. நீங்க இப்படி காட்டின அதில் ஒரு புள்ளையான அளவிட நான் என் ஒரு பட்டியை வேஸ்ட் ஆக்குறேன்னு அர்த்தம். அப்போ இப்படி போட்டு இந்த 0 குறிக்கிறது தவிர்த்து கொள்ளப்பட வேண்டிய விஷயம். நான் ஒரு அளவுடைக்குத்தான் இங்கே கிராஃப் கூறுறேன். அப்போ அதில் நான் இப்படி செய்தா என்ன, நான் இந்த ஒரு பாக்ஸையை வேஸ்ட் ஆக்குறேன்னு அர்த்தம். இந்த இது என் ஒன்றுக்கு நான் பயன்படுத்திடாது. அதால சும்மா நார்மலா கொப்பியில் இருக்கிறதுக்கு எப்படி செய்யறாங்க. ஆனா இப்படி நாங்கள் ஒரு கிராஃப் பேப்பர்ல இருக்கிறதுக்கு இந்த மெத்தட் தவிர்த்து கொள்ளப்பட வேண்டிய விஷயம். என்ன அர்த்தம், உண்மையா இப்படி கீறதுன்னு என்ன அர்த்தம்னா இதுக்கு கொஞ்சம் கன விஷயம் அடங்குதுன்னு அர்த்தம். ஆனா நான் என்ன கன விஷயம் அடங்குதுன்னா என்ன, இதே அளவு திட்டத்துல இது இல்லைன்னா தான் வெளிப்பட உண்மை. ரெண்டாவது இதுக்கு ஒரு விதமான கால்குலேஷனும் செய்யலாம். அப்ப இந்த மெத்தட்ல இப்படி என்ன முறிஞ்ச கோட்டா காட்டுற விஷயம் செய்து வீணா ஒரு பட்டியை வீணாக்கப்படாது. அப்ப இதுவும் தவிர்க்கப்பட வேண்டிய விஷயம். அடுத்து என்ன, பெறுமதிகள் வந்து சரியான பெருசாவோ சின்னனாவோ இருந்தால் முச்சேக்குகளை சேர்க்கணும். இப்போ நான் சொன்னேன் 1000 2000 போனால் என்ன 1 2 போட்டு அங்கே அச்சில் கடைசியா என்ன 10 பெருக்கி காட்டிக்கொள்ளலாம். அப்போ அது ஒரு வளமையான மெத்தட். அதே நேரம் என்ன அச்சுக்களுக்கு லேபிள் பண்றது எல்லாம் முக்கியம் அலகுகளோட. அடுத்தது படித்திறன் காண்பதற்கு என்ன நன்கு ஆள்கூறு தெரிந்ததும் இயன்றவரை தூர விலத்தி உள்ளதுமான இரு புள்ளிகள் தெரிவு செய்ய வேண்டும். ஏனென்றால் இப்ப நாங்கள் ஒரு விஷயம் எடுக்க நாங்க புலவரலாம். எவ்வளவு புலவரம்ன்றது ஒரு சின்ன இதன்னு வைப்போம். இங்க அப்புறம் மக்களை வைக்கிறேன்னா
ஒரு புள்ளி தண்டு வைப்போம், மற்ற புள்ளி தண்டு வைப்போம். நான் ஒரு குறிப்பிட்ட அளவு பிளவுறேன்னு வைப்போம். அப்போ கோட்டை பார்ப்போம். கோடு இப்படி போயிருக்கலாம். இப்ப நான் இந்த பிளவிட்டு இது சரியென்று வச்சுக்கொண்டு காய்ப்போம்னா பிளவிட்டத்தால கோடு பளவு பிழைக்குது. அதே நேரம் நான் மற்ற புள்ளி இதுல சூஸ் பண்ணாம இங்கே சூஸ் பண்ணிக்கிறேன்னு வைப்போம். இங்கேயும் அதே அளவு பிளவு விடுறேன். அப்ப இந்த சிச்சுவேஷன் எவ்வளவு பிழைக்க போகுதுன்னு பார்த்தா இது சரியானன்னு வச்சுக்கொண்டு வைப்போமா. அப்ப முதலாவது சிச்சுவேஷன்ல உலகத்துக்குள்ளால கோணம் பிழைச்சிருக்குது. ரெண்டாவது சிச்சுவேஷன்ல உலகத்துக்குள்ளால கோணம் பிழைச்சிருக்கு. ரெண்டாவது என்ன தெரிவு செய்யற புள்ளி எவ்வளவுத்துக்கு தூர விளத்துறானோ அவ்வளவுத்துக்கு என்ன வலு குறைவா இருக்கு. அப்ப அதால படித்திறன் காண்றது தெரிவு செய்கிற புள்ளிகள் இயன்ற வர தூர விலத்தி இருக்கணும். இந்த ரெண்டு புள்ளி தெரிவு செய்யறது தானே. அப்ப என்ன ஒன்று கீழே இருந்து பார்த்து கொண்டு வரும், நல்ல ஆள்கூறு தெரிஞ்ச புள்ளி எங்கே இருக்கண்டு, அப்ப அதை தெரிவு செய்யறது. அதே மாதிரி மேலே இருந்து பார்த்து கொண்டு வரணும், ஆள்கூறு தெரிஞ்ச புள்ளி அதை தெரிவு செய்யறது. அதை பொதுவா இப்படி ஃபுல்லா முக்கோணமா அங்க காட்டுறது குறைவு. என்னன்னு காட்டுறதுண்டா அந்த புள்ளி இதுல இருக்கண்டா ஒரு அரோவா போட்டு இங்க வரையும் முற்றுகையில், ஏன்னா முட்டின அங்களுக்கு ஆள்கூறு செக் பண்றது கஷ்டம். அப்ப இந்த இதை என்ன முட்டாம இங்க ஒரு கிட்டவா கொண்டு வந்து நிப்பாட்டி விடுவோம் முக்கோணத்தை. அதே மாதிரி இங்கேயும் என்ன முட்டாம கிட்டவா கொண்டு வந்து நிப்பாட்டி விடுவோம். மண்டாதான் என்ன திருத்துற ஆளுக்கு நீங்க சரியா தெரிவு செய்திருக்கிறீங்களா இல்லையான்னு திருத்துற ஆளுக்கு விளாங்க. நீங்க முட்டினா அந்த பென்சில் கூறுன்ற தடிப்பாலே என்ன ஒரு வலு வரும் அந்த இது. அப்ப சரிவுல பார்க்கறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அப்ப இந்த பென்சில் கூறுன்ற தடிப்பு காரணமா வர்ற வலுவை தவிர்க்கிறதுக்கு நாங்கள் இந்த கோட்டை முட்டாம கிட்ட கொண்டு போய் விட்டுருவோம். அது அப்படி என்ன கிட்ட கொண்டு போய் விட்டு விடுவோம். அதே மாதிரி தான் நீங்க படித்திறன் காண்பதற்கு நன்கு ஆள்கூறு தெரிந்ததும் இயன்றவரை தூர விலத்தி உள்ளதுமான இரு புள்ளிகள் தெரிவு செய்யப்பட வேண்டும். பேருந்து அதை பாவிச்சு நாங்க கணிப்பு காணிக்கும். உதாரணமா x1 x2 பொதுவா சொல்றேன்னா x1 y1 ஒரு புள்ளி, மற்றது x2 y2. உண்மையா என்ன இப்ப இங்க இதுல ஏண்டா L1 L2 அப்படி வந்திருக்கு. நான் பொதுவாக கேட்கிறேன்னா ரெண்டா இப்ப படுத்துறேன்னு என்ன y வித்தியாசத்துக்கு x வித்தியாசம் போட்டு காண வேண்டி இருக்கும். y2 மைனஸ் y1 x2 மைனஸ் x1 என்ன பிளஸ் மைனஸ் சரியா நாங்க பாவிக்க வேண்டி இருக்கு. இப்படி காணணும். அடுத்தது என்ன இது வெட்டு துண்டு கணிச்சு காண்ற. என்னென்று கணிச்சு காண்ற y சமன் mx பிளஸ் சியில எம் இஞ்ச கண்டிருப்போம், அந்த எம்மை கொண்டு வந்து பிரதிடுறது. அடுத்தது ஏதோ ஒரு புள்ளியின் ஆள்கூற கொண்டு வந்து பிரதிடுறது. ரெண்டாயிரம் எக்ஸுக்கு x1 yக்கு y1 போடைக்கு என்ன சியின் பெறுமதி கணிக்கக்கூடியதா இருக்கு. இப்போ பொதுவா நாங்க இந்த வெட்டு துண்டு கணிச்சு தான் நாங்க காணக்கூடியதா இருக்கு. அடுத்தது என்ன இந்த படுத்திறன் வெட்டு துண்டில இருந்து நாங்க ஏற்கனவே நான் இந்த y சமன் a இன்டு எக்ஸ் நினைக்கிறேனே, அப்படி என்னவோ நாங்களே அந்த குறிப்பிட்ட பிராக்டிக்கல்ல என்ன கணியம் காணணும் அதில் கணிச்சு காணுவோம். இதுதான் ஒரு லெப்ல செய்கிற விஷயங்கள். இவ்வளவு சொன்னதுல யாருக்கா ஏதாவது பிரச்சனை இருக்கா? அடுத்த கிளாஸ் எண்ணிகளும் காவிகளும் படிப்போம். அதே நேரம் நான்
கொஞ்சம் கேள்வி அனுப்புவேன். அப்போ இனிமேல் வந்து நாங்கள் இவ்வளவும் படித்ததுக்கே கொஞ்சம் கேள்வியும் அங்கால தியரியும் அப்படி கலந்து போகும். அப்போ கேள்வி அனுப்பினா முதல் அந்த இப்போ எக்ஸாம் பேப்பர் மாதிரி என்ன இப்போ சில விட நான் இப்போ ஒரு கூகுள் ஃபார்ம் மாதிரி லிங்க் அனுப்பினா அது செய்யுங்க அப்படியே. அப்போ தந்த கேள்விகளும் பார்த்து பேர்ந்து முடிய இந்தியாவில தியரியும் பார்க்கலாம். இப்போ இனிமேல் கிளாஸுகள் அப்படி தொடரும் அந்த இதில். இப்போ ஏற்கனவே பேப்பர் அனுப்பினா அது செய்து அங்கால தியரியும் போகிறதா இருக்கும். மற்றது ஒரு அளவான கேள்வியெல்லாம் நான் செய்து கொண்டு போகிறேன். நான் என்னதான் குறைஞ்ச கிளாஸில் கூடின தியரி பார்க்கக்கூடியதாக இருக்கும். அப்போ மிச்சம் நீங்களாக தான் ட்ரை பண்ணணும். அப்போ நீங்களாக ட்ரை பண்ணி போட்டு உண்மையாக நீங்களாக ட்ரை பண்ணுறது வந்து ஒரு 100 கேள்வி இன்னொரு ஆள் செய்கிறத பார்க்குறதுன்னு பார்க்க ஒரு 10 கேள்வி நீங்களாக செய்கிறதால பெற பலன் எவ்வளவோ கூட. தொடக்கத்தில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் அப்படி ஒரு ஸ்டைலுக்கு பழகிட்டீங்கன்னா நீங்கள் குறைஞ்ச நேரத்தில் நல்ல ரிசல்ட்ஸ் இருக்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் தொடக்கம் கொஞ்சம் கஷ்டம் தான் அதுக்கு பழகிக்கொள்றது. அப்போ இருந்து நீங்களாக கேள்விகள் செய்து ட்ரை பண்ணணும். வகுப்பு முடிய நீங்களே அதில் டவுட்ஸ் இல்லைன்னா கேட்டுக்கொள்ளணும். நேரத்தை வீணாக்கப்படாது. ரைட்டா? அப்போ இனிமேல் பழையசுகளில் கேள்வி கொஞ்சம் போடுவேன். அதே நேரம் தியரியும் அப்படியே தொடர்ச்சியாக போகக்கூடியதாக இருக்கும். அடுத்தது இயன்ற வரை நாங்கள் ஸ்கூல் டேர்ம் சிலபஸ் என்ற கணக்கு பார்க்காம முன்னுக்கே போய்கொண்டிருந்தால் நல்லா வேண்டா கடைசி நேரம் உங்களுக்கு நல்லா. அதாவது ஸ்கூல் சிலபஸுமாக முன்னுக்காக தான் போகிறதா இருக்கிறது எப்போவுமே பெட்டர். அப்போ இந்த டேர்ம் டெஸ்ட்டுக்கு இவ்வளவு தானே வருது என்று போட்டு மிச்சத்தை படிக்காமல் விடுறது தொடக்கத்தில் நல்லா இருக்கும், ஆடிப்பாடி போகிறதா இருக்கும். ஆனால் கடைசி நேரம் வந்து உங்களுக்கு பெரிய பிரச்சனையில் வந்து முடியும். அது அப்போ தொடக்கத்திலேயே நாங்களோட சரியான ஸ்பீடில் போய் கொண்டிருக்கிறதா கடைசி வரையும் பிரச்சனை இல்லாமல் இருக்கும். ஆனால் என்ன தொடக்கத்தில் உங்களுக்கு கஷ்டமாக இருக்குமே, அங்கே மற்ற இடங்கள்ல எல்லாம் ஆறுதலாக போயிடும் அப்படி இப்படின்ற ஒரு இது இருக்கும். ஆனால் அது தொடக்கத்தில் நல்லா இருக்கும், கடைசி நேரம் பெரிய பிரச்சனையாக இருக்கும். அதிலும் பார்க்க ஒரு கணக்கான ஸ்பீட்லேயே போய் கொண்டிருக்கிறது உங்களுக்கு 7 எடுக்கிற காலத்தில் நோட் இல்லாமல் இருக்கும். ரைட், எது என்னவோ இயன்றவரை நீங்களாக எவ்வளவு கேள்வி செய்தீங்களோ அதுதான் உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸை தரும். ரைட்டோ? ரைட். அப்போ இன்றைக்கு கிளாஸை இதோட நிப்பாட்டுவோம். ஏதாவது டவுட்ஸ் எதுன்னு இருக்கா? ரைட்.